சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கால் எரிச்சல் ஏற்படுறது, கால் குத்துற மாதிரி இருக்கிறது, கால் மதமதப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது உண்மையான காரணம் என்ன? சுகர் தானா? இல்லை ஏதாவது சத்து குறைபாடா? இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விட்டமின் B12 என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நரம்பு மண்டலத்துக்கு மேலே ஒரு கவசம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஒரு காப்பர் ஒயருக்கு மேலே இன்சுலேஷன் போட்டு நார்மல் ஒயரை நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்ம நரம்புக்கு மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன் டேப் தான் B12 அப்படின்றக்கூடிய சத்து. சுகர் பேஷண்ட்ஸுக்கு பொதுவாகவே இந்த B12 குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு என்னென்ன காரணங்கள்ன்றது வீடியோவில் முடிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேமேஜால் தான் நம்மளுக்கு இந்த கால் பாத எரிச்சல், மதமதப்பு, இல்லை நம்ம கால் குத்துற மாதிரியான உணர்ச்சிகள் ஏற்படுது. இந்த B12 டெஃபிஷியன்சி வர்றதுக்கான முதல் காரணம் என்னென்னா, சுகர் பேஷண்ட்ஸ் மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை ரொம்ப நாள் சாப்பிட்டே வரதால். மெட்ஃபார்மின்றது சுகரை குறைக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல மருந்தாக இருந்தாலும் இது B12 குறையிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. இரண்டாவது, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த B12 குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மூணாவது முக்கியமான காரணம், நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வெஜிடேரியனாக இருப்பாங்க. அவங்க காய்கறிகளும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க, கீரைகளையும் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ்ஜும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. என்னதான் இந்த காய்கறி கீரைகள் இந்த B12 சத்துக்கள் இருந்தாலும் அது நான்வெஜ்ஜில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான்வெஜ் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப கட்டாயமாகுது. ஸோ இந்த B12 டெஃபிஷியன்சியால் வரக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை காலில் சில நடுக்கங்கள் ஏற்படும், மூளை ஒரு மந்தத்தன்மையில் ஏற்படும், ஞாபக மறதிகள் ஏற்படலாம், கை கால் குத்துறது இருக்கலாம், உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும், செருப்பு போட்டு நடந்தாலே செருப்பு வழுக்கிட்டு போகிறது தெரியாது, நடக்கும் போது ஒரு மெத்தலா மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஆணியில் வச்சு குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே B12 டெஃபிஷியன்சியான அறிகுறியாக கருதப்படுது. ஸோ இந்த வீடியோவில் முடிவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சர்க்கரை கூடினாலும் சரி, B12 குறைஞ்சாலும் சரி, கண்டிப்பாக நம்ம நரம்பு மண்டலங்களை பாதிக்கும். அதனால் நம்ம எப்பயுமே B12 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்து உங்களால் நான்வெஜ் சாப்பிட முடியலன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை B12 இன்ஜெக்ஷனை உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் ரொம்ப முக்கியமானது, உங்கள் சுகரை செக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் B12 சத்தும் உடம்புல எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சிகிச்சையும் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நரம்பு மண்டலங்கள் பாதிக்காமல் நம்ம பாதுகாக்கலாம்.